வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷான்ஹு தாலாவுடைய நல்லடியார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷான்ஹு தாலாவுடைய மாபெரும் கருணையாலும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான துவா பரக்கத்தை கொண்டும் வலிமார்கள், நல்லடியார்கள், நாதாக்கள், ஷேகுமார்கள் மற்றும் இந்த மஜ்லிஸிலே கூடியிருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேர்களுடைய துவா பரக்கத்தை கொண்டும் இந்த 28ஆம் நாள் மஜ்லிஸை துவக்குகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், சும் அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அருமையான சகோதரர்களை, ஒவ்வொரு ஆண்டும் ரமலானுடைய முழு 30 நாளும் 3 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த பள்ளியில் நாம் பயான் நிகழ்ச்சியை நடத்தி வருகிறோம். கடந்த ஆண்டு மீலாது பெருவிழாவின் போது 15 நாள் ஒரு ஹஜரத்தை அழைத்து நாம் தாயகத்திலிருந்து அழைத்து வந்து பேச வைத்தோம். இந்த வருடம் அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பு அழைப்பாளராக தாயகத்திலிருந்து அபுதாபி ஐமான் கமிட்டி எடுத்துக்கக்கூடிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் சதீதுத்தீன் பாக்கவி ஹசரத் அவர்கள் அங்கே வருகை தந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்டதுமே நம்முடைய மக்கி ஹசரத் அவர்களோடு தொடர்பு கொண்டு நம்முடைய அல்-ஹாஃபில் முகமது யூசுப் அவர்கள் பேசி கண்டிப்பாக ஹசரத் அவர்களை ஒரு நாளாவது நம்முடைய பள்ளிவாசலுக்கு அழைக்க வேண்டும், நம்முடைய சுன்னத் வல் ஜமாத் கோட்டைப்பள்ளி சுன்னத் வல் ஜமாத் மௌலூது கமிட்டியுடைய சார்பில் பேச வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இன்றைக்கு ஹசரத் அவர்கள் வருகை வந்திருக்கிறார்கள். அவர்களை நம்முடைய மஜ்லிஸுடைய சார்பில் வருக வருகவென வரவேற்று இன்ஷா அல்லாஹ் ஹசரத் அவர்கள் இப்போது உரையை துவக்குவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுல்லாஹல் அஸீம் நுஸல்லி வ நுஸல்லிமு அலர் ரசூலில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنهم فتية آمنوا بربهم وزدناهم هدى وربطنا على قلوبهم. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: سيأتي على الناس زمان الصابر فيهم على دينه كالقابض على الجمر. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த மஜ்லிஸில் வீற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் புனிதமான ரமலானுடைய நிறைவு கட்டத்தை எட்டியிருக்கிற நிலையில் கடந்த 27 நாட்களாக இங்கே நடைபெற்ற மஜ்லிஸில் உரையாற்றிய சங்கைக்குரிய ஹஜரத் அவர்கள், ஜமாத்தார்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான சலாமை மீண்டும் ஒரு முறை சொல்லி துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ரமலான் விடைபெறுகிற சூழ்நிலையில் ஷரியத்தோடு நமக்கு இருக்கிற பிடிமானம் குறித்து இன்றைய சூழலில் நாம் எதிர்கொள்ளக்கூடிய பல்வேறு செய்திகளை குறித்த ஒரு சிந்தனையை
உங்களுக்கு முன்னாலே நான் வைக்க ஆசைப்படுகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹுவிடத்தில் துவா செய்கிறேன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா பயன்தரும் விஷயங்களை பேசவும் நாம் கேட்கவும் தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும் வரும் நாட்களிலே செயலாற்றவும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். அல்லாஹுவால் நமக்கு வழங்கப்பட்ட கோடானு கோடி அருட்கொடைகளிலும் ஆக பெரிய அருட்கொடை என்பது நாம் சார்ந்திருக்கிற மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாமிய ஷரியத்தை போல் உயர்வு பெற்ற ஒரு கோட்பாடு, ஒரு கொள்கை, ஒரு வாழ்க்கை அமைப்பு வேறு எங்கும் உலகத்திலே இல்லை. இந்த மார்க்கத்தை வாழ்ந்து வழிகாட்டுவதற்காக அனுப்பப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போல் அழகியதொரு வாழ்வையும் நடைமுறையையும் உலகத்திலே கொண்டு வாழ்ந்தவர்களும் சொன்னவர்களும் யாரும் இல்லை. புகாரி ஷரீஃப் ஓதி கொடுக்கக்கூடிய எல்லா உஸ்தாதுமார்களிடத்திலும் மதரசாக்களில் புகாரி நடத்துகிற போது துவக்கமாக ஒரு செய்தியை படிப்போம். என்ன செய்தினா, ஹைருல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், இந்த உலகத்தின் ஆகச்சிறந்த பேச்சு என்பது அல்லாஹுடைய பேச்சு, அல்லாஹுடைய வேதம். ஹைருல் ஹதியி ஹதியு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வாழ்வு நடைமுறைகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை விட சிறந்த நடைமுறை எதுவும் இல்லை. இந்த விஷயம்தான் இன்றைக்கு உறுதியாக நம்முடைய அடித்தளத்தில் பதிய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை விட அழகானதொரு வாழ்வை சொல்லித் தருவதற்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற யாரையும் அண்ணாந்து பார்த்து ஆஹா அது பரவாயில்ல, இது நல்லா இருக்கு என்று யாரையும் நாம் விழிகளை வியப்புடன் தூக்கி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை என்கிற அளவுக்கு எல்லா நிறைவையும் அல்லாஹ் இங்கு வைத்திருக்கிறார். இஸ்லாமிய நோன்பு பிடிக்கிற ஐரோப்பிய கண்டத்தினுடைய ஏராளமான முஸ்லிம்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். இஸ்லாம் சொல்லுகிற கத்னா விருத்த சேதனம் இன்றைக்கு உலகளாவிய முறையில் ஆரோக்கிய வழியாக பின்பற்றப்படுகிறது. இஸ்லாம் சொல்லுகிற வட்டி ஒழிப்பும் ஊழல் ஒழிப்பும், இஸ்லாம் சொல்லுகிற மனிதநேயம் மிக்க எல்லா செயல்களும் உலகத்தில் பெரும்பாலான பேரை கவர்ந்திருக்கிறது. எனவே யாரையும் பார்த்து இது நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு முஸ்லிம் நினைக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. அப்படி ஒரு நிறைவான மார்க்கம், ஒரு நிறைவான வாழ்க்கை வழிகாட்டல், இவை எல்லாவற்றையும் அல்லாஹு தாலா நமக்கு தந்திருக்கிறான். அதுதான் ஹைருல் ஹதியி ஹதியு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தின் அழகிய வாழ்க்கை என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை. நமக்கென்று ஒரு கலாச்சாரத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். அதுக்கு பேர் இஸ்லாமிய கலாச்சாரம், அல் ஹலாரத்துல் இஸ்லாமியா. வேற யாருக்காகவும் முஸ்லிம்கள் அந்த கலாச்சாரத்தை விட்டு கொடுக்கக்கூடாது. யார் யாரோ புதிதாக ஒன்றை உருவாக்குகிறான் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆனால் துரதிருஷ்டவசமாக எங்காவது அமெரிக்காவிலோ பிரிட்டனிலோ எங்காவது ஒருவன் எதையாவது ஒன்றை துவக்குகிறான். நம்முடைய மார்க்கத்திலே அதற்கு ஆதாரம் இல்லை. நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உயர்ந்த நடைமுறைகளுக்கு மாற்றாக அதை பின்பற்ற துவங்குகிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ் ஒன்று, ஒவ்வொரு தடவை நீங்கள் மாற்றாரின் கலாச்சாரத்தை ஏற்கிற போதெல்லாம் அதற்கு பித்அத் என்று சொல்லுவோம், அனாச்சாரம் என்று சொல்லுவோம், புதிய வழிமுறை என்று சொல்லுவோம். ஒவ்வொரு பித்அத் வருகிற போதும் ஒவ்வொரு சுன்னத்து அழிந்து போகும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டுதல்களை விட யார் யாரோ எவனவனோ சொன்ன கலாச்சாரம், அவன் கொண்டு வந்த நாகரீகம், அவன் கொண்டு வந்த பழக்க வழக்கம் அறிவுக்கு பொருந்தவில்லை. நம்முடைய முன்னோர்களின் வாழ்க்கையோடு எந்த வகையிலையும் ஒத்து போகவில்லை. ஆனாலும் அதை பின்பற்றி கொண்டிருக்கிற ஒரு சூழல் இன்னைக்கு இருக்குது. காலம் ரொம்ப கெட்டு போயிருக்கிறது இந்த விஷயத்தில்.
புதிய புதிய ஏராளமான நடைமுறைகள். ஒன்றும் இல்லை, நம்ம சாதாரணமாக வீடுகளில் இன்றைக்கி நம்ம செலிப்ரேஷன் எதை பண்ணிகிட்ருக்கிறோமோ அதெல்லாம் ஹதீஸுகளில் வந்ததல்ல. இன்றைக்கி இந்த வெட்டிங் டேன்னெல்லாம் ரொம்ப செலிப்ரேஷன் பண்ணுறோம், ஒரு பர்த்டேவெல்லாம் ரொம்ப செலிப்ரேஷன் ஆகுது. இதையெல்லாம் இன்றைக்கி உலமாக்கள் பேசக்கூட முடியலை. இதையெல்லாம் ஏன் அஜர்த்து பேசுகிறாரு, பயான் பண்ண வேண்டியது தானே. பயான் என்னன்னே முதல்ல தெரியலை. இல்லை, நீங்கள் எதுக்கெல்லாம் பிறந்த நாளெல்லாம் எதுக்கு இப்படி பெருசாக செலிப்ரேட் பண்ணுறீங்க? மண்டபம் பிடிச்சி பேரனுக்கு பர்த்டேன்னு சொல்லி ஊரையே கூட்டி மிகப்பெரிய வேலை நடக்குது. எங்கேயாவது நமக்கு மார்க்க சூழலில் அதற்கு ஆதாரம் உண்டானா இல்லை. யாராவது உறவுகள் வரலன்னா கோவிச்சுக்கிறாங்க. அதில் வேறு நாங்கள் சொன்னோம், பையன் பர்த்டேக்கு வர சொன்னோம், நீங்கள் வரல. ஒரு 2 வயசு குழந்தையினுடைய பர்த்டே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை பிறந்தார்கள் இல்லையா, ரபியுல் அவ்வல். அதிகபட்சமாக அன்னைக்கு அதிகமாக நோன்பு வைப்பாங்க. அதுதான் அவங்களுடைய பர்த்டே செலிப்ரேஷன் அப்படிங்கிறது. நீங்கள் ஏன் திங்கக்கிழமை அதிகமாக நோன்பு வைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. லிஅன்னஹு யௌமுன் உலித்து ஃபீஹி, நான் அந்த நாளில் தான் பிறந்தேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒருவேளை ஒரு பிறந்த நாள் கொண்டாடப்பட வேண்டும் என்றால் அதிகபட்சமாக ஒரு வேலை செய்யலாம், நோன்பு வச்சு அன்னைக்கு சஹர் இஃப்தாரில் ஆயுளை நீட்டி கொடு, ஆரோக்கியத்தை கொடுன்னு கேட்கலாம். யாராவது இல்லாதவர்கள் எளியவர்களுக்கு ஒரு 10 பேருக்கு உணவு கொடுத்து, அவ்வளோதான் செலிப்ரேஷன் என்பது மார்க்கத்தினுடைய பார்வையில். இன்றைக்கி அது எவ்வளோ பெரிதாகிவிட்டது. எவனோ உருவாக்குகிற ஒரு கலாச்சாரம் அப்படியே பரவி விரவி சுன்னத்துகள் அழிக்கப்பட்டு அந்நிய கலாச்சாரம் திணிக்கப்படுகிற சூழல் என்பது ஆபத்தானது எப்போவுமே. அந்த வரிசையில் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். என்ன அஜர்த்து இதையெல்லாம் சொல்கிறாரு, இதெல்லாம் இன்றைக்கி பரவலாயிருச்சு, இன்றைக்கி இதையெல்லாம் நிறுத்த முடியாது, இதையெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதாவது பயான்னு சொன்னாவே ஏதாவது மூசா ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுகளை மட்டும் அஜர்த்து பேச வேண்டியது தானேங்கிற மாதிரி. எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியல, நம்மளுக்குள்ளே நிறைய இப்படி வந்திருக்கிறது கலாச்சார மாற்றங்கள். இராணுவ படையெடுப்பை விட மோசமானது என்ன தெரியுமா? ஒரு சமூகத்தின் கலாச்சாரத்தை மாற்றுறது, ஒரு சமூகத்தின் கலாச்சாரத்தை அழிக்கிறது. அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரு வாழ்க்கை பாரம்பரியமெல்லாம் இருக்கு இல்லையா, ஒரு சிவிலைசேஷன் சொல்கிறோமே, அதை ஒருவன் நகர்த்துகிறான் என்றால் இராணுவ படையெடுப்பை விட ஆபத்தானது. இன்றைக்கி நம்ம சர்வ சாதாரணமாக அதையெல்லாம் செய்கிறோமே. புதுசாக நம்மள்ட்ட எல்லாம் வெட்டிங் டேன்னு ஒன்று வந்திருக்கு. 10வது வருஷம் 12வது வருஷம் வெட்டிங் டே. இதில் வேறு அஜத்துக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் சொல்லி சொந்தக்காரர்களை எல்லாம் கூப்பிட்டு, ஹஜ்ரத் கண்டிப்பாக வந்துருங்க. என்னங்க, இல்லை தான் வெட்டிங் டே வருது, வர்ற புதன்கிழமை. ஒன்றும் இல்லை, வெட்டிங் டேங்கிறது அங்கே அவன் நாட்டில் இதுதான் கணவன் இதுதான் மனைவின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பேர் தான். இங்கே நமக்கு எந்த கன்ஃபர்மேஷனும் தேவையில்லையே. நம்முடைய கலாச்சாரத்தில் திருமணம் என்பது ஒரு 1000 காலத்து பயிர். திருமணம் என்பது பல்லாண்டு நீடிப்பது. 60 வருஷம் 70 வருஷம் ஒரே திருமண வாழ்க்கையில் ஒரே மனைவியோடு மக்களோடு பேரன் பேத்திகளோடு வாழுக. எதுக்கு சொல்ல வர்றேன்னா, யூரோப்பியன் கண்ட்ரீஸில் பெரும்பாலும் ஒரு 4-5 வருஷத்தில் முடிச்சுக்குவாங்க. அந்த அம்மாவும் இவனை விட்டுட்டு வேறு பக்கம் போகலான்னு முடிவு பண்ணிடும், இவரும் அந்த அம்மாவை விட்டுட்டு வேறு பக்கம் போயிடலான்னு இவரும் முடிவு பண்ணிடுவார். 2 பேருமே ஒரு மனம் இல்லை, ஜாலியாக காஃபி ஷாப்பில் உட்காந்து காஃபி சாப்பிட்டே பேசிக்குவாங்க. வர்ற மார்ச்சிலேருந்து பிரிஞ்சிடலாமாம்பாங்க. பிரிஞ்சிடலாமா, என்னமோ ஊருக்கு போகலாமாங்கிற மாதிரி சாதாரணமாக பேசி முறிஞ்சுக்குவாங்க. அவனுக்கு வெட்டிங் டேவெல்லாம் தேவை. அவன் வெற்றிகரமான 5வது வருஷம் அப்படின்னா அடுத்த வருஷம் தலா கூட போகிறான்னு அர்த்தம். இதுதான் அவன் நிலைமை. இல்லை, நமக்கு எதுக்கு இந்த டேவெல்லாம்? இன்றைக்கி அது பெரிய செலிப்ரேஷன். நான் சும்மா சாம்பிளுக்காக இதெல்லாம் சொல்கிறேன். நம்முடைய இறப்பில், நம்முடைய நிக்காகுவில், நம்முடைய வீட்டு விசேஷங்களில், நம்முடைய தொழிலில், நம்முடைய பழக்கத்தில், நம்முடைய அணுகுமுறைகளில் ஏராளமான விஷயங்கள் எது நபி வழியாக இருக்குமோ அந்த சுன்னத்துகளெல்லாம் விடுவிக்கப்பட்டு வேறு கலாச்சாரம் உள்ளே வருகிற போது, அந்த கலாச்சாரமும் வேறு எவனாவது கொண்டு வரான்னா அதில் ஏதாவது மனசுக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தா, கொஞ்சம் அறிவுக்கு ஒத்து பின்பற்றினா பரவாயில்ல. நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த கேக்கு வச்சு வெட்டி ஹாப்பி பர்த்டே யூ இதெல்லாம் நமக்கு எல்லா வீடுகள்லேயும் வந்துருச்சு.
நம்மளுக்கு ஏதாவது விளங்குதா? அதில் ஒரு கேக்கை வெட்டி பார்த்துருக்கீங்களா? அந்த செட்டப் ஒரு 10 மெழுகுவர்த்தி பற்ற வச்சுருவான். பற்ற வச்சுட்டு உப்புன்னு ஒரு ஊதுவான், எல்லாம் அணைச்சி போயிடும். ஹாப்பி பர்த்டே டு யூம்மா. நம்ம என்ன கேட்குறோம்? ப்ராக்டிக்கலாக அறிவில் யோசித்தா எரியாத ஒரு 10 விளக்கை பற்ற வச்சு எரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹாப்பி பர்த்டேனாவது பரவாயில்ல, 10 பேர் வாழ்க்கையில் நீ விளக்கேற்றி வைங்கிற மாதிரி அர்த்தம் வரும். இது என்னென்னா, எந்த 10 பேரை சாவடித்தாலும் பரவாயில்ல, நீ மேலே வந்துடு. இது அந்த மண்ணுக்கு பொருந்தும், அந்த நாட்டுக்கு பொருந்தும். அவனை அழித்து அந்த நாட்டை அழித்து இந்த நாட்டை அழித்து அதுக்குள்ளே போகக்கூடாது. இந்த மாதிரி இடத்துல பேசும்போது அவங்களுக்கு தான் இதெல்லாம் ஒத்து வரும். நமக்கு எதற்கு இதுவெல்லாம்? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த குழந்தையை கையில் வாங்கிறதுல இருந்து கபரடக்கம் செய்யும் வரைக்கும் எந்த வழியையும் விட்டு வைக்கல. கடைசியாக வைக்கும்போதும் அந்த வார்த்தை சொல்லி தான் வைக்கணுமா? கபூரில் இறங்கி வச்சவங்களுக்கு தெரியும், பிஸ்மில்லாஹி வஅலா மில்லத்தி ரசூலில்லா அப்படின்னு சொல்லி தான் மையத்தை வைக்கணும். பிஸ்மில்லாஹி வஅலா மில்லத்தி ரசூலில்லான்னா முஸ்லிம் சமுதாயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வழிமுறைகளை ஏற்று வாழ்ந்த இந்த மையத்தை ரசூலின் முறை பிரகாரமே நாங்கள் வைக்கிறோம், அந்த மில்லத்திலேயே வைக்கிறோம் என்று பொருள். எனவே வாழ்க்கையில் எந்த ஒரு நேரத்திலேயும் கலாச்சார மாற்றங்கள், உலகத்தில் எந்த நாட்டில் வேணாலும் வாழுங்க, எங்கே வேணாலும் தொழில் செய்யுங்க, எந்த மூளை முடுக்கில் போய் வாழ்ந்தாலும் நம் கலாச்சாரத்தை, நம் உடையை, நம் பழக்கத்தை, நம் ஹேர் ஸ்டைலை, நம் லைஃப் ஸ்டைலை, நம் ட்ரெஸ் கோடை, நம்முடைய எல்லாவற்றையும் தீர்மானிப்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க தான் தீர்மானிக்கணும். அதுக்கு பேர் தான் ஷரியத். எவனோ தீர்மானிப்பதல்ல. நம்முடைய உடையையும் நடையையும் நம்முடைய பழக்க வழக்கத்தையும் நம்முடைய வீட்டு வழக்கங்களையும் மாற்றுவதற்கு அவன் யார்? ஆனால் காலப்போக்கில் இது எல்லாமே மாறிக்கொண்டு வருகிறது. குறிப்பாக இளைய சமூகம், அடுத்த ஜென்ரேஷனை நினச்சா கஷ்டமாக இருக்குது. இதே கலாச்சார பின்னணியோடு இவர்கள் ஷரியத்தின் பார்வையிலேயே வளர்த்தெடுக்கப்படுவார்களா என்பது தெரியலை. அப்படி ஒரு ஆபத்தான ஒரு பயணம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஹதீஸிலே கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சயஅதி அலன்னாஸி ஸமானுன், பின்னாடி ஒரு காலம் வரும், அஸ்ஸாபிரு ஃபீஹிம் அலா தீனிஹி, மார்க்கத்தின்படி ஒருவன் பொறுமையோடு இருந்தால் அவன் கையில் நெருப்பு கங்கை வைத்திருப்பதற்கு சமம். கல்காபிதி அலல் ஜம்ர் ஃபி யதிஹி, கையில் நெருப்பு கங்கை வச்சிருக்கிற மாதிரி. கையில் நெருப்பு கங்கை வச்சிருக்கிறவன் ஸ்டேபிளாக இருப்பான், கை நேராக ஸ்டடியாவாக இருக்கும், தடுமாறுவான், உருட்டுவான், கீழே போடலான்னு நினைப்பான், ஒரு இடத்துல வைக்காமல் பேலன்ஸ் இல்லாமல் தடுமாறுவான், ஒரு ஸ்டேபிளாக இருக்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை வருகிற போது கூட மார்க்க சட்டத்தின்படி யார் வாழுகிறார்களோ, இஸ்லாமிய அடையாளங்களையும் இஸ்லாமிய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் விட்டு கொடுக்காமல் யார் வாழுகிறார்களோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை வச்சுட்டு சொல்கிறாங்க, அஜ்ரு 50 மின்கும், 50 பேரோட கூலி உண்டுன்னாங்க. உங்களில் 50 பேர். சஹாபாக்களுக்கே சந்தேகம் வந்துருச்சு, நம்மளை மாதிரி 50 பேரா? நாம் அல்லாஹ்வை பார்த்துருக்கோம், ரசூலை பார்த்துருக்கோம், வஹி வர்றதை பார்த்துருக்கோம், பொற்காலத்தில் வாழுகிறோம், நம்மளை மாதிரி 50 பேர் சஹாபியா? ஒரு சஹாபிக்கு சந்தேகம் வச்சு அவரே கேட்டார், அந்த காலத்தில் வாழ்கிற 50 பேரா இல்லை எங்களை மாதிரி 50 பேரான்னு கேட்டார். எங்களை மாதிரி 50 பேரான்னு கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப அழுத்தமாக சொன்னாங்க, பல் அஜ்ரு 50 மின்கும், 50 சஹாபிகளுடைய கூலி, உங்களை மாதிரி 50 பேர். அவருக்கு அதை பொறுக்கலை. ஏன்னா எந்த காலத்துலேயோ பிறக்க போகிறாங்க கியாமத்துக்கு முன்னாடி, மார்க்க சட்டப்படி நம்மளும் தான் வாழ்கிறோம், அவங்களும் தான் வாழ்கிறோம், நம்மளை மாதிரி 50 பேருன்னா ஏன்னு கேட்டார் அந்த சஹாபி. சஹாபாக்கல்ல 50 பேருடைய கூலி அந்த காலத்தில், அதாவது காலம் மோசமாகிற போது எவன் மார்க்க சட்டப்படி வாழுகிறானோ அதன்படி அப்படின்னா ஏன்னு கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக ஒரு விளக்கம் சொன்னாங்க, லிஅன்னக்கும் தஜிதூன அலல் கைரி அவானன் வஹும் லா யஜிதூனஹு, உங்களுக்கு நன்மையை தூண்ட ஆள் இருக்கிறது, ஒரு காலத்தில் நன்மையை தூண்ட ஆளே இருக்காது. உங்களுக்கு நான் இருக்கேன், உங்களுக்கு வஹி இறங்கு, உங்களுக்கு குர்ஆன் ஆயத்து வருது, உங்களுக்கு அவ்வப்போது வழிகாட்டப்படுகிறது, உங்கள் சுகதுக்கங்களில் நான் பங்கெடுத்து கொண்டிருக்கிறேன். இது எதுவுமே இல்லாமல் வஹி இறங்காத காலத்தில், ரசூல் வாழாத காலத்தில்
அவர்கள் காலம் கெட்டு கிடக்கிற போது மார்க்கத்தை பின்பற்றி வாழ்ந்தால் அவர்களுக்கு அப்படிப்பட்ட கூலி உண்டு என்று சொல்லுகிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கப்புறம் அந்த சஹாபி அமைதியாயிட்டார். இப்போ உண்மைதான், தீமையை தூண்ட இன்னைக்கு நிறைய இருக்கு. நன்மையை தூண்ட இருக்கு இல்லையோ, தீமையை தூண்ட இருக்கிறது. நம்ம பசங்க, வாலிப பசங்க நல்லா இருக்கிறதே பெருசு. இதில் வேறு அவனை நல்லா இருக்க விடாத அளவுக்கு பண்ணுற எல்லா வேலையும் நடக்குது. அவன் அல்லான்னு சும்மா மொபைலை வச்சுட்டு உட்காந்துருந்தாலும் மொபைலில் மெசேஜ் வருது, உங்களுக்கு நண்பர்கள் வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள். அவன் யார் கேட்டானா உண்ட நண்பர்கள் வேணுமான்னு டெய்லி மெசேஜ் வருதுங்க. இந்த ஆப்பில் நீங்கள் இணைந்து கொண்டால் எங்கள் பெண்கள் உங்களிடம் பேசுவார்கள். அவன் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்டே சரியாக பேசுறதில்லை. இருக்க முடியாது. தனிமையாக உணர்கிறீர்களா? ப்ளீஸ் காண்டாக்ட். லோன்லினஸ்ஸாக இருக்கா உங்களுக்கு? உங்களுக்கு ஏதாவது வறுமை, வறட்சி, வெறுமையாக இருக்கா, லோன்லினஸ்ஸாக இருக்கா? எங்களோடு தொடர்பு. இவன் நல்லா இருந்தாலும் இவனை விடமாட்டான். இன்றைக்கு அங்கீகாரமான நெட்வொர்க்குகளை இன்றைக்கி அந்த தகவல்களை தருகிறது. பையன் சரியாக இருக்கலான்னு நினச்சாலும் முடியாத ஒரு காலம். ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி தான், மார்க்க சட்டப்படி வாழணுங்கிறவன் நெருப்பை கையில் வச்சிருக்கிற மாதிரின்னு சொன்னாங்கல்ல. கிட்டத்தட்ட அது இன்றைக்கு நிரூபணமாகிற அளவுக்கு இருக்கிறது. குறிப்பாக வளரும் தலைமுறையை வளர்த்தெடுக்கிற விஷயத்தில் இவர்கள் எங்கே இஸ்லாமிய கலாச்சாரங்களை விட்டு கொஞ்சம் நகர்ந்து விலகி ஷரியத்தின் பார்வையை விட்டும் வேறு மாதிரி போயிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி உள்ள எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இன்றைக்கு வந்திருக்கிறது. நிறைய இன்றைக்கி சோசியல் மீடியா வழியாக நிறைய அப்ளிகேஷன்ஸ், இதிலவா அதிலவா இதிலவா அதிலவா, எந்த வகையிலையும் ஒருத்தன் ஒரு நைட்டில் கெட்டு போகிறதுனா அதுக்கு எல்லா வழிகளும் இன்றைக்கு மீடியாக்கள் வழியாக இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற குறிப்பாக சமூக வலைத்தளங்கள் என்கிற மோசமான ஒரு ஊடகம், அந்த ஊடகம் மிகப்பெரிய பாதிப்பை இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. நான் நேற்றுக்கு அபுதாபியில் பேசுகிறப்போ கூட சொன்னேன், அதாவது ஒரு காலத்தை விட இன்னொரு காலம் மோசமாக இருக்கும்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. ஆனால் இவ்வளவு மோசமாக இவ்வளவு சீக்கிரம் வருங்கிறது தெரியலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியில் சஹாபாக்களோடு பேசி கொண்டிருக்கிறப்ப சொன்னது வார்த்தை, மா அத்தா அலன்னாசி ஜமானுன் இல்லல்லதி பாதஹு அஷர்ரு மின்ஹு. நீங்கள் கேட்கணும் இதை. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, சமிஅத்து மின் நபியிக்கும் அஸ்ஸாதிகி வல் மஸ்தூக். உண்மையாளர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயில இருந்து நான் கேட்டேன். சொல்கிறது யார்? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. என்ன கேட்டேன்? இனிமேல் உங்களிடத்திலே வரும் எந்த காலமும் முந்தைய காலத்தை விட மோசமாகவே இருக்கும். ஒவ்வொரு 100 வருஷமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து நீங்கள் பாருங்கள், முதல் 100 வருஷம் விட அடுத்த 100 வருஷம் டவுன். இதுக்கு வாழ்ந்ததெல்லாம் உத்தமர்கள், மிகப்பெரிய தியாகசீலர்கள், தவசீலர்கள் வாழ்ந்த காலம். ஆனாலும் ரசூலை கவனித்து அடுத்த காலம் கொஞ்சம் டவுன் தான், அதுக்கடுத்த காலம் டவுன் தான். ஒன்றும் வேணாம், ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இந்த காலம் வாழ்ந்தவங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகி ஒரு 30-40 வருஷத்துக்கு பின்னாடி சொல்கிறாங்க, காலம் கெட்டு போச்சு, காலம் கெட்டு போச்சு. ரசூலுல்லாஹ் மட்டுக்கு இன்றைக்கி உயிரோடு இருந்திருந்தா எந்த பொம்பளைகளையும் பள்ளிவாசலுக்கு வர வேணான்னு சொல்லியிருப்பாங்க. ஏதோ சிலது நடக்க போய் காலம் இவ்வளவு கெட்டு போய் பேசும்போது எந்த காலம் தெரியுமா? சஹாபாக்கள் உயிரோடு இருக்காங்க, தாபீன்கள் உயிரோடு இருக்கிறார்கள். சொல்லப்போனால் ஹைருல் குரூனி கர்னி, பொற்காலங்களில் சிறந்த காலம் எனது காலம், அதுக்கப்புறம் அடுத்த காலம், அதுக்கு அடுத்த காலம், 3 காலம் தான் இஸ்லாமிய வரலாற்றில் பொற்காலம். அந்த காலத்திலேயே ஆயிஷா அம்மா சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் இருந்த மாதிரி இல்லை, இப்போ காலம் கெட்டு போச்சு, இருந்திருந்தாங்கன்னா உங்களையெல்லாம் பள்ளிவாசலில் விட்டுருக்க மாட்டாங்க அப்படின்னு பேசுகிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஒவ்வொரு 100 வருஷமாக கெட்டு 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 இன்றைக்கி நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி குட்டிச்சோராக போயிருக்கு. ஏராளமான விஷயங்கள். ஒரு 14 நூற்றாண்டிலே மார்க்க வளர்ச்சியை பார்க்கவில்லை, தேய்மானத்தை பார்க்கிறோம். தேய்மானம் தான் நடந்துட்டு இருக்கு. இல்லல்லதி பஅதஹு அஷர்ரு மின்ஹு, அடுத்த காலம் மோசம். நம்ம ஒன்று வேணாம், இதுக்கு பெரிய ஆதாரமெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல வேணாம். இந்த மொபைல் இல்லாத காலத்தில் வாழ்ந்தாங்கல்ல, இதை விட நாம் எவ்வளோ மோசமாக இருக்கோம். ஒரு 25 வருஷம், ரொம்ப 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்களை விட நம்ம மோசம் அப்படிலாம் சொல்ல வேணாம். ஜஸ்ட்டு 25 இயர்ஸ் பேக் போய் பார்த்தா
ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இது கையில் இல்லாதப்போ வாழ்ந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் அவுளியாக்கள்னு சொல்லலாமான்னு தெரியுது. ஆமாங்க, அல்ல நாளைக்கு கேட்டாலும் கேட்பான், உன்ட்ட ஆண்ட்ராய்டு ஃபோன்லாம் இருந்துச்சா? இல்லை, நீ ஜன்னத்துக்கு போயிரு, நீ பொற்காலத்தில் வாழ்ந்தவன். இது ஒன்று வந்ததுக்கு பிறகு எவ்வளவு பலா நடந்திருக்கு தெரியுமா? கையில் மொபைல் மட்டுமல்ல, அதற்குள்ளே ஆன்லைன், அதுக்குள்ளே மீடியா, அதுக்குள்ளே சோசியல் மீடியா, அதுக்குள்ளே எல்லாம். இன்றைக்கி ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர்களை விட இந்த காலம் எவ்வளவு கெட்டு போயிருக்கிறது. வளர்ச்சி இந்த காலத்தில் இருக்குதுன்னு சொல்கிறீங்களே, அது உண்மைதான். விஞ்ஞான வளர்ச்சி, அறிவியல் வளர்ச்சி, கருவிகளின் வளர்ச்சி, டெக்னாலஜி, அப்படி இப்படி எல்லாம் ஓகே. அந்த டெக்னாலஜியின் மூலம் நமக்கும் ஷரியத்துக்குமான பந்தம் வளர்ந்திருக்கிறதா? ஆன்மீக அடிப்படையில் நாம் கொஞ்சம் பலம் பெற்றிருக்கிறோமா, பலம் இழந்திருக்கிறோமா என்று பார்த்தால் ரொம்ப டெத் கண்டிஷனில் போயிருக்கோம். இந்த வளர்ச்சிங்கிறது வேற, மெட்டீரியலிசம்னு சொல்லுவாங்கள்ல, இது வெறுமனே கருவி, இது வெறுமனே ஒரு ஜடவாதம்னு சொல்லுவாங்க தமிழில், சடவாதம். இது நிறைய கருவி, இது வந்துருச்சு, அது வந்துருச்சு, லேப்டாப்பு, அந்த டேப்பு, இந்த டேப்பு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஒரு எல்லாம் நடக்கும். ரைட்டு தான். காலையில் ஃபஜ்ரில் ஜித்தாவுக்கு ஏறினா லொஹூர் மக்காவில், ஃபஜ்ருக்கு சென்னையில் ஏறினா லொஹூர் மக்காவில் பயங்கரமான வசதிகளை கண்டிருக்கிறோம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 2 உம்ராவுக்கு போகிறாங்க. திடீர்னு ஆளுக்கான என்ன உம்ராவுக்கு போயிட்டார், ஃபேமிலியோடு உம்ராவுக்கு போயிட்டார். போயிட்டு வர்ற எல்லாம் சரியாக இருக்காங்களான்னு அதை மட்டும் கொஞ்சம் யோசனை பண்ணுங்களேன். வளர்ந்துருக்கிறது, ஹஜ்ஜு பயணம் கூடி இருக்கிறது, உம்ரா பயணம் கூடி இருக்கிறது, லட்சக்கணக்கில் ஹஜ்ஜு. நேற்றைக்கு முன்தினம் இரவு 34 லட்சம் பேர் சுதேசி இரவு தொழுகை வச்சுருக்காரு, பார்த்துருப்பீங்க. ஹரமைனில் வந்திருக்குதுங்க 34 லட்சம். முந்தா நேற்று கியாமுல் லைலில் நிற்கிறாங்க ஹரமில். எந்த காலத்துலேயாவது நின்றுப்பாங்களான்னு யோசிக்கிறோம். எல்லாம் ரைட்டு தான். போயிட்டு வந்தவன் ஃபர்து தொழுகையாவது சரியாக தொழுகிறானா? ஒரு நேரத்தில் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாங்க. உண்மையாகவே தமிழ்நாட்டினுடைய சில ஆஜியார்கள் சில ஊர்களில் போய் இறங்கின நாள்லேருந்து மௌத்தா போகிற வரையும் முன் செஃப்பில் அவங்கள பார்க்கலாம். மௌத்தா போகிற வரையும் தஹஜ்ஜத் தொழுதுட்டு இருந்தாங்க. எங்களுக்கு தெரிய சில கிராமங்கள் மலை தொழுகைக்கு அந்த ஊரில் உள்ள அந்த ஆஜியாரை கொண்டு போய் நிற்க வச்சு துவா செய்ய விடுவாங்க. இதுக்கு அந்த ஊரில் ஆலிம்களும் இருந்தாங்க. அவர் ஆஜியார் அவ்வளோ பேணுதலாக இருப்பார். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து நின்று மலைக்கு துவா செஞ்சு போட்டு திரும்பி வரும்போது நினைஞ்சிட்டு வருவாங்க. நான் கேட்குறது என்னென்னா, அன்னைக்கு மாவட்டத்திலேயே 4 பேர் தான் ஹஜ்ஜுக்கு போனாங்க. இன்றைக்கி ஊரில் 400 பேர் ஹஜ்ஜுக்கு போகிறையில்ல. போயிட்டு வருவதனால் ஏற்பட்டிருக்கிற ரிசல்ட் என்ன? இன்றைக்கி கிடைக்கிற அந்த உண்மையாலுமே நம்முடைய ஆன்மீகம் பலப்பட்டிருக்கிறதா? கருவி வளர்ந்திருக்கிறது என்பதையும் ஒத்துக்கொள்ளுகிறோம். விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது, அறிவியல் வளர்ந்திருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் பூரா முன்னேறி இருக்கிறது உண்மை. ஷரியத் ரீதியாக பார்த்தால் நான் சொல்ல வர்றது, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர்களை விட நாம் மிகவும் பலவீனமாக இருக்கிறோம், ரொம்ப மோசமாக வாங்கியிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவது போல முந்தைய காலத்தை விட இப்போது மோசம். நான் பசங்களை இளைஞர்களை மட்டும் பேசலை, எல்லாமே பெண்கள், சிறுமிகள், குழந்தைகள்லேருந்து. அதுவும் இன்றைக்கி பெண்களுடைய வேதம் மாதிரி ஆயிடுச்சு யூடியூப்பு. எல்லா பொம்பளையும் யூடியூப்பில் இருக்குது, கிளவியிலேருந்து கொம்பரி வரையும், சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும். இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவங்கவுங்க ரேஞ்சுக்கு அவங்கவுங்க கெட்டு போயிருக்காங்க. ஆமாம், 10 வயசு புள்ள அதோட ரேஞ்சுக்கு கெட்டு போகுது, 20 வயசு புள்ள அதோட ரேஞ்சுக்கு கெட்டு போகுது, கிளவி அதோட ரேஞ்சுக்கு கெட்டு போயிருக்கு. என்னமோ சில கிளவிகள், சில மூதாட்டிகள் பேரனை கூப்பிட்டு அந்த பயானை போட்டு விட்றா கொஞ்சம் அப்படிங்குது. அது யூடியூப்பில் பயான் கேட்டு தான் உட்காந்துருக்குது. நாளைக்கு மூத்தா போகிற மாதிரி இருக்குது, பயான் கேட்டு உட்காந்துருக்குது. இதுக்கு மருதாணி போடுறது, கேக்கு செய்கிறது எல்லாமே யூடியூப்பில் தான் பூரா. எந்த குழந்தைய இன்றைக்கி நிலாவை காட்டி சோறு ஊட்டிகிட்டு இருக்கிறாங்க? பூச்சாண்டி வந்துடுவான் சாப்பிடுன்னு வெளியே இடுப்பில் தூக்கி வச்சுட்டு தாய்மார்கள் உலாத்து அதெல்லாம் போயிடுச்சு. சோத்தை தட்டில் போட வேண்டியது, இதை தூக்க வேண்டியது, நேராக இப்படி கொண்டு வந்து அடித்து இப்படி வச்சு குழந்தைய உட்கார வச்சு தட்டில் எடுத்து அதை போட்டுவிட்டு ஆன் பண்ணி போட்டு சோத்தை அல்லனா அது பாட்டில் எத்தனை பிளேட் வேணாலும் சாப்பிடுது, தானாக சாப்பிடுது. இடிஞ்ச செவத்தில் மண் அப்புற மாதிரி டீ போட்டு போட்டு பூரா சாப்பிட்டு அது நீங்கள் என்னத்தை கொடுத்தாலும் சாப்பிடாப்போ.
சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்குன்னு கூட அவசியம் இல்லை. களி கிண்டி வச்சாலும் சரி, என்னத்தை கொடுத்தாலும் சாப்பிடும். கரெக்டாக முடிஞ்ச உடனே வாயை தொடச்சிட்டு இதை ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு போயிட வேண்டியது. அதான் நான் சொல்கிறேன், அவங்கவுங்க வயசுக்கு தோதுவாக இன்றைய மீடியா வளர்ச்சியில் அவரவர்கள் கெட்டு போயிருக்கிறார்கள். அவங்கவுங்களுக்கு தோதுவாக. நல்லா சமைச்சிட்டு இருந்த நம்ம பொம்பளையெல்லாம் அதை பார்த்து சமைக்கிறேன்னு ஆரம்பித்து படாத பாடாக இருக்குது வீட்டில். நாங்கள் பாயாசம் பண்ண போகிறோன்னு நோன்பு காலத்தில் மத்தியானம் 2:30 மணிக்கே யூடியூப்பை தூக்கி அடுப்பு திட்டில் வச்சுட்டு பிஸ்மில்லான்னு ஆரம்பித்து நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி களி கிண்டி இறக்குறாங்க. நான் சொல்ல வருவது, இந்த வளர்ச்சிகளினால் அதிக பாதிப்புகளை பார்த்திருக்கிறோமே ஒழிய மார்க்க ரீதியாக பெரிய வளர்ச்சிகளை நாம் பார்க்கவில்லை. இது இன்னமும் வருங்காலத்தில் முற்றி போகிற போது அடுத்த தலைமுறையை குறித்து பயமும் ஒரு பெரிய சவாலும் எதிர்காலத்தை பற்றிய ஆபத்தையும் உணர்த்துவதாக இருக்கிறது. அன்னைக்கு வாலிபர்களை பற்றி பேசுகிறப்ப கூட சொன்னேன், இல்லை இன்றைக்கி டோட்டலாக நம்ம வீடு, நம்மளுடைய எல்லா ஸ்டைலும் இன்றைக்கி இத்தனை வருஷ காலத்துக்கு பின்னாடி மாறி போயிருக்கு. நான் நீண்ட பயான் சொல்லி கதைகள்லாம் சொல்கிறதுக்கு விரும்பலை, சும்மா ஒரு நடைமுறையில் ப்ராக்டிக்கலில் உள்ள விஷயங்களை பேசுகிறேன். ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில், எங்கள் வீட்டில் எல்லோரும் நைட்டு 10 மணிக்கு கரெக்டாக தூங்கிடுவோம், காலையில் கரெக்டாக ஃபஜ்ருக்கு எந்திரிச்சிருவோம். இப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் கை தூக்குங்கன்னு சொன்னால் நானும் மாட்டிக்குவேன், நீங்களும் மாட்டிக்குவீங்க. இல்லை, இன்றைக்கி இரவு 10 மணிக்கு கரெக்டாக தூங்க போயிட்டு காலையில் ஃபஜ்ரில் எந்திரிக்கிற மாதிரி நம் வீடுகள் இன்றைக்கி இல்லை. அதுலேயும் குறிப்பாக 8th தாண்டிட்டான்னா 9th 10th +1 +2 இந்த மாதிரி காலேஜ் இவன் எல்லாமே ஆல்மோஸ்ட் ராத்திரி 1 மணிக்கு தான் தூங்குறான். 1 மணி 2 மணி அந்த மொபைல்லையே இருந்து எல்லா சிந்தனையும் மழுங்கடிச்சு அதோட காட்சியவே பார்த்துட்டு இருக்க வேண்டியது. 1 மணிக்கு தூங்க போகிறேன்னு நினைக்காதீங்க, அந்த செல்லு மௌத்தாக போயிடும். அது அந்த பாயிண்ட்டு போய் அந்த சார்ஜ் போய் அல்லது அந்த ஜிபிங்கிறானே அதை போட்டதெல்லாம் போய் தீந்து போய் என்னை ஆளை விட்றான்னு சொல்லி அதான் டெத் ஆயிடுச்சுன்னா இவனும் சார்ஜில் போட்டு படுத்துருவான். எப்போது? ராத்திரி 1:30 மணிக்கு. சஹீஹுல் புகாரியில் ஒரு பாடத்துக்கு பேர் என்னென்னா பாபு நஹி அன் சம்ரத்தில் லைல், இரவு விழிப்பது தடை என்பதை பற்றிய பாடத்துக்கு பேரே அதுதான். அதில் கீழே அபூ ஹுரைரா ரலியல்லாஹுடைய ஹதீஸ், இதான் டைட்டிலுக்கு கீழே பதிவாயிருக்கிற ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, கானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்ரஹுன் நௌம கப்லல் இஷாஇ வல் ஹதீஸ பஅதல் இஷாஇ. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாவுக்கு முன்னால் தூங்குவதையும் இஷாவுக்கு பின்னால் அரட்டை அடிப்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்தார்கள், வெறுத்தார்கள். இஷாவுக்கு முன்னாடி தூங்குறது, அதாவது அவங்கள்ட்ட பெரும்பாலும் அரபுகள்கிட்ட பழக்கம் மகரிபுக்கு இஷாவுக்கு இடையில் சாப்பிட்ருவாங்க. அன்னைக்கு சஹாபாக்கள் காலத்துலேயும் அப்படி தான், மகரிபு இஷாவுக்கு இடையில் சாப்பிட்ருவாங்க. இஷாவுக்கு பிறகு சாப்பிட்றதெல்லாம் இல்லை. நம்மளை மாதிரி ராத்திரி 12 மணிக்கு எங்கேயாவது ஒரு மல்டி கசின் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து அடிக்கிறோமா இல்லையா? இதெல்லாம் இந்த ஜென்ரேஷனில் பார்க்குற கன்றாவி. மகரிபு இஷால சாப்பிட்ருவாங்க, சாப்பிட்டாவே பொதுவாக தூக்கம் வந்துடும். அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு பெரிய உதாரணமெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. சஹருக்கு பின்னாடி உள்ள ஃபஜ்ர் நம்மள்ட்ட என்ன பாடுபடுது? சஹருக்கு பின்னாடி உள்ள ஃபஜ்ர் படாத பாடுபடுது. பள்ளிக்கு போய் தான் தொழுகணுமா, இங்கேயே தொழுதா என்ன, சுண்ணத்தும் சேர்ந்து தொழுகணுமா, ஃபர்லை மட்டும் தொழுதா என்ன, இந்த கொஞ்ச நேரம் படுத்துட்டு அப்புறம் எந்திரிக்கலாமேன்னா 10:30 மணி தொழுகலான்னு நினச்சி படுத்தா. சாப்பிட்டதுக்கப்புறம் பொதுவாகவே லோடு ஏறிச்சுனாவே அவ்வளோதான். சரி, இப்போது பெரும்பாலான சஹாபிகள் மக்ரிப் பிறகு சாப்பிட்டு முடிக்கிறப்ப தூக்கம் வந்துடும். சல்லாசம் அதனால தான் சொன்னாங்க, இஷா தொழுகாமல் இஷாவுக்கு முன்னாடி தூங்கிடாதீங்க. சரி, இஷாவுக்கு பின்னாடி பேசிகிட்டு இருக்காதீங்க. நாங்கள் எங்கே பேசுகிறோம்? மொபைலை தூக்கிட்டு அல்லான்னு பெட்டில் படுத்துக்கிட்டு உலகத்துட்டையே பேசுகிறது. அது நீங்கள் வெளியில் திண்ணையில் உட்காந்து பேசினாவது பக்கத்து வீட்டுக்காரன் அவன் இவன் 2 பேர் தான் இருப்பான், எவனாவது 4 பேர் தான் இருப்பான். அகில உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர்த்திட்டையும் இன்றைக்கு இந்த மொபைல் வந்ததற்கு பிறகு நாம் படுகிற பாடு, நம்முடைய கலாச்சார மாற்றம். இரவு சில பேர் நினைக்கிறாங்க
நாங்கள் இரவில் எவ்வளோ தூரம் முழித்தாலும் பகலில் அதை தூங்கி 4-5 மணி நேரம் தூங்கி நாங்கள் அதை கரெக்ட் பண்ணிடுவோம். குர்ஆன் நியதிக்கு மாற்றமானது, ஹதீஸுக்கு மாற்றமானது, அல்லாஹ் படைத்திருக்கிற உலகத்தினுடைய அமைப்புக்கு மாற்றமானது. சுமார் 15 இடங்களுக்கு மேலே குர்ஆனில் ஒரே மாதிரி வாக்கியம் வருது. ஜஅலலகுமுல் லைல லிதஸ்குனு ஃபீஹி வன்னஹார முப்சிரா. இரவை உங்களின் அமைதிக்கு படைத்தான், பகலை வெளிச்சமாக நீங்கள் உழைப்பதற்கு படைத்தான். இது இறைவனின் ரஹ்மத்தாகும். இது ஒரு இடம் 2 இடம் அல்ல, எக்கச்சக்கமான இடங்களில் குர்ஆனில் வரும், நிறைய இடங்களில். அவன் உறக்கத்திற்கென்று படைத்த இரவை அந்த நியதிக்கு எதிர்பாராக நான் முழிப்பேன், ஆனால் நான் பகலில் தூங்கி அதை சரி செய்வேன். இது ஏதாவது ஒரு விழா காலம், ஏதாவது ரம்ஜான் கடைசி 10, ஒரு பரீட்சை எக்ஸாம், இந்த மாதிரி நேரங்களில் உள்ள விதிவிலக்குகளை தவிர்த்து விட்டு சொல்லுகிறேன். பொதுவாக ஒருவன் நீண்ட நேரம் இரவு விழிப்பதை பழக்கமாக கொண்டிருப்பவனுடைய ஆயுள் குறைவு. முதல்ல அது ஒரு விஷயம். நீண்ட நேரம் இரவு ரப்பனுடைய ஏற்பாடு. நீங்கள் 1000 தான் பகலில் 10 மணி நேரம் தூங்குங்க, நைட்டு 2 மணி நேரம் தூங்குங்க, இட்ஸ் நாட் ஈக்குவல். கிடையவே கிடையாது. அல்லாஹ் படைத்தது இரவை அதுக்கு தான், பகலை இதற்குத்தான். ஒமிர் ரஹ்மத்திங்கிறான், என்னுடைய அருள் நான் உங்களுக்கு இரவை உறங்குவதற்கு கொடுத்தேன். இப்போ நாம் தூங்குகிற டைமு, எந்திரிக்கிற டைம் எல்லாமே மாறி இருக்குது. நீங்கள் நாட்டில் எங்கே வேணாலும் பள்ளிவாசலுக்கு போங்க, ஃபஜ்ரு தொழுகையில் எத்தனை பேர் யங்ஸு இளைஞர்கள் எத்தனை பேர் நிற்கிறாங்கன்னு பாருங்களேன். பூரா வயசானவங்க தான், வெள்ளதாடியாக நிற்கும், 2 சப்பு 3 சப்பு. இவனெல்லாம் ராத்திரி 2 மணிக்கு தூங்க போனவன். அவனை பொறுத்த வரையும் ஃபஜ்ரு தொழுகை என்பது நடிஜாமம். இப்போ கலாச்சார மாற்றம் இன்னைக்கு ஏற்படுகிறது. இது ரொம்ப ஆபத்தானது. என்ன வேண்டுமானாலும் ஒருவன் விட்டு கொடுக்கலாம். வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஷரியத்தின் கலாச்சாரத்தை வேற எவனோ உருவாக்கி விட்ட பழக்கத்திற்கு அடிமையாகி அதிலே மாற்றமாகி விடக்கூடாது. திரும்ப திரும்ப இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அழுத்தமாக நாம் பதிவு செய்து கொடுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் எதையெல்லாம் ஹலாலாய் அனுமதித்திருக்கிறானோ அவைகள்தான் அழகானது, அற்புதமானது, நமக்கு ஏற்றது. அல்லாஹ் எதையெல்லாம் ஹராமாக்கி வைத்திருக்கிறானோ, தடை செய்திருக்கிறானோ, அது அனைத்தும் கெட்டது. இந்த விஷயத்தை அழுத்தமாக சொல்ல வேண்டும் இளைஞர் சமுதாயத்திற்கு. அன்பானவர்களை, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் எங்கேயாவது அப்படி வழிகாட்டாமல் போயிருந்தால் நம்ம சொல்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது, எங்களுக்கு இதில் வழிகாட்டல் இல்லை அப்படின்னு. இந்த ஷரியத்தில் எல்லாம் இருக்கிறது. பின்னப்படி நான் சொல்கிறது, ஆன்லைன் அடிமைத்தனத்தில் இருந்து ஒட்டு மொத்தமாக வாலிபர்களை மட்டுமல்ல, பூராத்தையுமே மீட்டெடுக்க வேண்டிய முக்கியமான கட்டத்தில் இருக்கிறோம். குறிப்பாக பெண்களை. அல்லாஹு அக்பர். நாம் நினைக்கிறோம் அப்படியெல்லாம் இல்லைன்னு. இன்றைக்கி சோசியல் மீடியாவுக்கு அடிமைப்பட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற பெண்கள் ஏராளம் முஸ்லீம்கள். இப்போ புதுசாக ஒரு வியாதி ஒன்று வந்திருக்குன்னு தெரியுமா? இந்த ரீல்ஸ் போடுறதுன்னு ஒரு வியாதி. பார்க்குறீங்கல்ல, நம்மளும் இப்படின்ட்டே இருக்கிறோமே, ஆட்டோமேட்டிக்காக இப்படின்ட்டே உட்காந்துருக்கிறாரு. எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி, பள்ளிவாசலுக்குள்ளே உதவு செஞ்சுட்டு உட்காந்துட்டு காம சொல்கிறவரையும் இப்படிங்கிறான். என்னன்னு தெரியல. ஹதீஸ் அப்படி வருது, இன்னக்கும் பிஸ்ஸலாத்தி மன்ததர்த்து முஸ்ஸலா, நீங்கள் தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கும் காலமும் தொழுகையிலே இருக்கிற காலம், தொழுகையில் இருக்கிற காலம் அது. இவன் காமத்து சொல்கிறவரை இப்படிங்கிறான். கது காமத்து சலாத்துக்கு அப்புறம் தான் போடுறான் முடிச்சுட்டு. கிட்டத்தட்ட இந்த அடிமைத்தனம் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு. பெண்கள் வரை அதிகமாக பரவி இருக்கு. இந்த ரீல்ஸ் போடுறேங்கிற பேரில் பெண்கள் பாடுவது, பெண்கள் ஆடுறது, ட்ரெஸ்ஸு போட்டு பதிவு பண்ணுறது, நகையை போட்டு பதிவு பண்ணுறது, நான் நல்லா இருந்தால் லைக் போடுங்கங்கிறது. உனக்கு உன் புருஷன் தான் லைக் போடணும், அதுதானங்க அர்த்தம். வீட்டில் உள்ள தகப்பனார் சகோதரர்கள் இவங்கெல்லாம் நீ நல்லா இருக்கிறமா அப்படின்னு அவங்க சொல்லலாம். ஊரில் இருக்கிறவன்ட்டையெல்லாம் நீ போட்டு நான் நல்லா இருக்கிறேன்னா லைக் போடுங்கங்கிறைய உன்னை எந்த மாதிரி பெண்ணுன்னு சேர்க்கறது? அன்பானவர்களே, ஒரு அபத்தமான ஒரு பயணம் கலாச்சார மாற்றம் என்கிற பெயரில் நம்மோடு நடந்து கொண்டிருக்கிறது. பெண்கள் இருக்கிற இடம் கதவை தட்டி தான் உள்ளே போக முடியும். குறிப்பாக ஒரு பெண்ணு உள்ளே இருந்தால்
பட்டுன்னு பதில் சொல்லணும்னு வருது, குழஞ்சு கூட பதில் சொல்லக்கூடாதுன்னு வருது. கதவை தட்டிட்டாங்கன்னா நீங்கள் யார் அப்படிங்கிறத மெதுவாக கேட்கக்கூடாதான். கேட்குற கேள்வியில் விட்டா போதுண்டான்னு அவன் ஓடணும். யார் அப்படின்னா அவன் அவ்வளோதான், அதுக்கப்புறம் யாருன்னு கூட சொல்ல மாட்டான். அந்த மாதிரி பேசணும்னு வருது குரானில். 22வது ஜுஸு ஃபஸ்ட்டு பேஜ். வகுல்ன கௌலம் மஅரூஃபா, பட்டுன்னு பேசுங்க, அடித்து பேசுங்க. ஏன் நீங்கள் கொஞ்சம் குழஞ்சு பேசுனீங்கன்னா ஃபயத்மா அல்லதி ஃபீ கல்பிஹி மரதுன், எவன் உள்ளத்தில் நோய் இருக்கோ அவன் உன்னை ஆசைப்படுவான். எவன் உள்ளம் சரியில்லையோ அவன் உன்னை ஆசைப்படுவான். ஃபயத்மா அல்லதி ஃபீ கல்பிஹி மரதுன் வகுல்ன கௌலம் மஅரூஃபா. அதனால் பயங்கரமாக பகிரங்கமாக பேசுங்க அப்படின்னு குரானில் வருது. இன்றைக்கி இந்த ரீல்ஸு, இந்த இந்த டிக்டாக்கு என்னென்ன இளவெல்லாமோ இருக்கல்ல, அதில் அத்தனையிலையும் நம்ம பெண்கள். எந்த அடிப்படையில் இது? நான் சொன்னேனே, பசங்கள்லாம் 1 மணி வரை ராத்திரி முழிச்சிருக்காங்கன்னு. பசங்க மட்டும் இல்லை, பிள்ளைகளும் தான். நாம் என்னென்னமோ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லை. நம்ம சும்மா விட்டுட்ருக்கோம் அப்படியே. எங்கள் பிள்ளையெல்லாம் ரொம்ப நல்ல பிள்ளை, நான் கிழிச்ச கோட்டை தாண்டாது, எங்கள் ஊரில் நான் வந்து இதில் ஓத வச்சேன், அது முப்பள்ளிகாவாக இருக்குது, ஆலிமாவாக இருக்குது, இப்படியா இருக்குது, அப்படியா இருக்குது. ராத்திரி 1:30 மணிக்கு பெட்ஷீட்டுக்குள்ளே லைட் எரியுது. என்ன 1:30 மணிக்கு ராத்திரியில் எவனோ அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறான், இது வாலைக்கும் சலாம்ங்குது. ராத்திரி 1:30 மணிக்கு நீ என்ன பயானா கேட்குற, நீ என்ன கிராத்தா கேட்குற? நிறைய தன்னுடைய பெண் மக்களோ அல்லது வீட்டில் இருக்கிறவங்களோ இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறதும் பழகிறதும் இது அனுமதிக்கிறதும், இது எந்த அடிப்படையில்? புள்ள நல்லவோங்கிறதெல்லாம் அப்புறம். உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டு அது இது, நாங்கள்லாம் அஜர்த்து பரம்பரை, நாங்கள் ஆஜியார் பரம்பரை, எங்கள் நன்னா இப்படி, அவங்க இப்படி, தாத்தா அவுளியா, எல்லாம் சரிதான். கால ஓட்டத்தில் ஏற்படுகிற மாற்றத்தில் நமது பெண்கள் அப்படி பங்களிப்பதை குடும்ப தலைவன் எப்படி ஏற்றுக்கிறான்? ஒன்றும் இல்லை, ரோட்டில் போகிறோம், வீட்டில் ஸ்க்ரீன் போட்டிருக்கு முன்னாடி. ஏன்னா இப்படி திரும்பினா வீட்டில் உள்ள பெண்கள் பார்வையில் பட்டுருவாங்க. நாம் கிராஸ் ஆகும்போது இப்படி திரும்பினா பார்வையில் படக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஸ்க்ரீனு வீட்டில் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம். இப்போ திரும்பினா ஸ்க்ரீன் தான் தெரியும், வீட்டில் உள்ளவங்க தெரிய மாட்டாங்க. இந்த ரோட்டில் போகிறவன் மிஞ்சி போனால் ஒரு 10-100 பேர் அவன் பார்க்கக்கூடாதுன்னு ஸ்க்ரீன் போட்டு இது உட்காந்து ஃபேஸ்புக்கில் பேசிகிட்ருக்கு. எங்கே தெரியுமா? இத்தாலிக்காரன், பிலிப்பைன்ஸுக்காரன், ஆஸ்திரேலியா, சர்வதேச தொடர்பு. அவன் பூரா பார்க்குறான். நீ வீட்டில் இந்த தெருவில் போகிறவன் மட்டும்தான் பார்ப்பான், ஸ்க்ரீன் இல்லாமல் இருந்தால் கூட. நீ ஸ்க்ரீன் போட்டு வச்சு இவன் பார்க்கக்கூடாதுங்கிற. உள்ளுக்குள்ளே உட்காந்துட்டு உன்னுடைய பெண்ணோ அல்லது நம் வீட்டு பெண்டிர்களோ சர்வதேச அளவில் தொடர்பில் இருப்பது எப்படி? தன்னுடைய படங்களை பதிவு செய்வது எப்படி? இன்றைக்கி ஒரு பெரும் கூட்டம் இப்படி அலைகிறது. கல்யாண ட்ரெஸ்ஸை ஃபோட்டோ போட்டு நான் நல்லா இருக்கிறேன்னான்னு கேட்குறா முஸ்லீம் பொண்ணு. இவன் கீழே நிறைய பேர் கமெண்ட் அடிக்கிறான். கமெண்டுகள் சபையில் சொல்கிறதுக்கு தகுதி இல்லாத, அச்சில் ஏற்ற முடியாத கமெண்டுகள். எந்த அடிப்படையில் இதுவெல்லாம் சரியாகும்? நான் சொல்கிறது என்னென்னா, கலாச்சார மாற்றத்திற்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய சமுதாயம் அடிமையாகி கொண்டிருக்கிறது. அந்த கலாச்சார மாற்றத்தை விடக்கூடாது. இன்றைக்கி அந்த கலாச்சார மாற்றத்தில் உள்ளது தான் என்னென்னா, நாங்கள் வீட்டில் எல்லாம் இருக்க மாட்டோம், நாங்கள் வெளியெல்லாம் சுற்றுவோம், எங்களை ஒன்றும் கேட்கக்கூடாது. எங்கள் மனைவி மொபைலை கணவன் எடுக்க முடியாதுங்க. கணவன் மொபைலை மனைவி எடுக்க முடியல. 2 பேரும் வாழ்க்கையில் ஒன்றா வாழ்கிறாங்க, 2 கலந்துருக்காங்க. கேட்டால் எங்களுக்குள்ள ப்ரைவேசி, அது ஒரு லாக் போட்டு வச்சுருக்கு, இது ஒரு லாக் போட்டு வச்சுருக்கு. 2 பேரும் இவன் எடுத்து அதை பார்க்க முடியாது, லாக் போட்டிருக்கும். ஏதாவது தப்பித்தவறி ஓப்பன் பண்ணி உள்ளே போகலான்னா அங்கே வாட்ஸ்அப்புக்கு ஒரு லாக் இருக்குது, இதுக்கு ஒரு லாக் இருக்குது, ஒவ்வொன்றுக்கா லாக் இருக்குது. இது என்ன மாதிரியான கலாச்சாரம்னு தெரில. கலாச்சார மாற்றம் எவனுக்கோ, அதாவது பெண்களை வீதிக்கு கொண்டு வான்ற முடிவுக்கு வந்துட்டான் சர்வதேச அளவில். வீட்டிலெல்லாம் இருக்காதேன்னு. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, முற்போக்கு பெண்கிறான். என்னடா முற்போக்குன்னா, வீட்டில் இருக்காமல் வெளியில் சுற்றினா முற்போக்கு. ஷார்ட்டாக தாங்க முற்போக்கு, ஃபெமினிசம், பெண்ணியம், பெண்ணுரிமை, ஊயின்ட்டு நிறையா வர்றானுங்கள்ல. ஒன்றும் இல்லை, பொம்பளையே வெளியே கொண்டு வா, வீட்டிலே ஏன் வைக்கிற? 6 மாதம் ட்ரெஸ் கொடுத்து
ஒரு ஹேண்ட்பேக்கை தூக்கி தோளில் போட்டுட்டு ஒரு மாதிரியாக ட்ரெஸ்ஸு மேக்கப் எல்லாம் பண்ணிவிட்டு பயங்கரமாக நான் அத்தரெல்லாம் பூசிட்டு அப்படியே லோன்னு ஒரு ரவுண்டு வந்து காலையில் போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்தால் அந்த லேடி முற்போக்கான லேடி. எங்கேயாவது உள்ளே உட்காந்து ஒது செஞ்சுட்டு 5 நேரம் தொழுதுட்டு முசல்லாவோட தஸ்பி ஓதிட்டு, யாரெல்லாம் என் பொண்டாட்டி புள்ள என்னுடைய கணவர் குழந்தைங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் அதை கொடு இதை கொடுன்னு துவா செஞ்சுட்டு முசல்லாவோட உட்காந்துருந்துச்சின்னு வைங்களேன், அது பிற்போக்கான பெண், ரொம்ப மந்துன்னு அர்த்தம், ஒன்றுக்கு ஆகாதுன்னு அர்த்தம். இன்றைக்கி அப்படி உலகம் வைத்திருக்கிறது. அறிவுக்கு பொருத்தமான எந்த செயலையும் ஷரியத்தை அனுமதிக்கும். நீ ஊர் சுற்றுறதுலையும் வெளியே போகிறதுலையும் இதுலையெல்லாம் அறிவுக்கு பொருத்தமானது இருக்காது. சரி வெளியே என்ன பண்ணுற, வெளியே போய் நாங்கள் ஹோட்டலில் ரிசப்ஷனிஸ்ட்டாக வேலை செய்கிறோம், ஏர் ஹோஸ்டஸாக வேலை செய்கிறோம், நாங்கள் அங்கே இதாக இருக்கோம் இங்கே இதாக இருக்கோம், நாங்கள் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறோன்னு பேகை தூக்கிட்டு ஊடாக போய் எங்கள் பிராண்டு இது, நான் தான் அதுக்கு இதாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு அம்பாசிடர் மாதிரி இப்படியே சுற்றிக்கிட்டு அலையுதா இல்லையா? வீட்டில் இருந்து 5 பேர் கணவன் மனைவி அல்லது மாமனார் மாமியார் மக்கள் வயசானவங்க இவங்களுக்கு வேலை செய்யுங்கன்னா அது பிற்போக்கான். வெளியில் ஊரில் எவனுக்கோ வேலை, அதை பெருசாக பெருமையாக நினைக்கிறான். சொல்லப்போனால் இதையெல்லாம் பேசுகிற நம்மளையெல்லாம் ஃபண்டமெண்டல்னு ஒதுக்கி வச்சுருக்கானுவோ. எல்லாம் ரொம்ப பிற்போக்கான ஆளுங்க, ஊர் உலகத்தோட ஒட்ட தெரியாது, உலகம் போகிற போக்கில் போக தெரியாது. இந்த ஆலிம் சாக்கில் இப்படி தான். நம்மள்கிட்டயே சில பேர் அப்படி கேட்குறது உண்டு. இன்னும் எவ்வளோ நாளைக்கு பொத்தி பொத்தி வைப்பீங்க அப்படின்னு கேட்குறான். அப்படின்னா என்னென்னா வெளியே விடு அப்படின்னு அர்த்தம். அது ஏர் ஹோஸ்டஸாக அங்கே நின்றுக்கும் ஜம்முன்னு அழகாக ஒரு ட்ரெஸ் போட்டு, உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் ஏர் ஹோஸ்டஸ் படுற பாடு. இப்படி நிற்கும், எவனும் அவன் எந்த எத்தியுமோ அவன் மேலே ஒரு லைட்டை அமுக்குவான், ஓடி போகணும் அங்கே ஏதாவது டு யூ வாண்ட் சார் அப்படின்ட்டு நிற்கணும். தண்ணி கொண்டு வாம்மா, கொண்டு வந்து கொடுக்கும். எனக்கு இது வேணும்மா, கொண்டு வந்து கொடுக்கும். குளிர் அடிக்குது கம்பளி கொடுமா, கொண்டு போய் கொடுக்கும். நாம் என்ன சொல்கிறோன்னா இதை வீட்டில் உட்காந்து உன் புருஷனுக்கு செய்யுங்கிறோம். அது பிற்போக்கான். ஆனால் இங்கே 180 பேர் உள்ள ஃப்ளைட்டில் 180 பேர்த்துக்கும் கூல்ட்ரிங்க் ஊற்றி கொடுத்து, அவங்களுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்து பரிமாறி அவன் தண்ணி கொடுத்து அவனுக்கு தட்டு வச்சு இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்கல்ல, இதுக்கு போகிற முற்போக்கு ரொம்ப அட்வான்ஸ்டு. இது ரொம்ப உயர்ந்த பெண். என்ன கலாச்சாரம் அறிவுக்கு பொருந்துதா? அன்பானவர்களே, கலாச்சார மாற்றத்தில் முக்கியமான ஒரு செய்தி நான் உங்கள்கிட்ட சொல்லணும். 1000 இருந்தாலும் ஒரு குடும்ப நிர்வாகத்தை பெண்கள் தான் கவனிக்கணும். பெண்கள் மாதிரி வேறு யாரும் செய்ய முடியாது. ரப்பு அந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறான். ரப்பு செய்திருக்கிறான். ஆம்பளை கையில் குழந்தை கொடுத்தா வளராது. ஊரில் சொல்லுவாங்க இல்லைங்க பழமொழி, லேடிஸ் இங்கே இல்லை பயானுக்கு, அவங்களாம் வரல இல்லை, அதனால் தைரியமாக சொல்லலாம். 2 வரி சொல்லுவாங்க பழமொழி. என்னென்னா, ஆம்பளை கையில் கொடுத்த குழந்தையும் பொம்பளை கையில் கொடுத்த சம்பளமும் விளங்காதும்பாங்க. பெண்கள் சபையில் பேச முடியாது. சம்பளம் குழந்தை வளர்க்கறதுக்கு நம்மளால் முடியாது, பெரியவங்களை பார்க்கறதுக்கு நம்மளால் முடியாது, பேஷண்ட்டுகளை பார்த்துக்க நம்மளால் முடியாது. ஆண்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் இல்லை. இதை பெண்களுக்கு புரிய வைக்க வேண்டும். ஷரியத் இதில் ரொம்ப ஆழமாக இருக்கிறது. அதை புரியலை சில பேர். ஷரியத்தினுடைய கருத்தை ஆழமான விஷயத்தை உள்வாங்கினால் இதனுடைய யதார்த்தம் புரியும். உங்கள் சிந்தனைக்காக ஒரு செய்தி. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்படுகிறார்கள். எப்படி? களிமண்ணால் இல்லையா? குர்ஆனில் ஆதம் படைத்தது 3 வார்த்தையில் வருது. ஒரு வார்த்தை மின் துராப், மண்ணிலிருந்து படைத்தான். ஒரு வார்த்தை மின் தீன், களிமண்ணிலிருந்து படைத்தான். இன்னொரு வார்த்தை மின் சல்சாலின் கல் ஃபஹார், தட்டினால் சத்தம் வரக்கூடிய சுட்ட சட்டியை போல, அது ஓடு மாதிரி, பானை ஓடு இதெல்லாம் தட்டினா சத்தம் வருமில்ல, அப்படி அச்செடுத்து படைத்தோம். மண்ணோ களிமண்ணோ ஓடு மாதிரியோ எதுலேயோ அல்லாஹ் ஆதமை படைச்சிட்டான். நல்லா கவனிக்கணும். நீங்கள் ஹவ்வாவை இப்படி படைக்கலை. ஹவ்வா மண்ணால் படைக்கப்பட்டவர்கள் அல்ல. ஒரு ஜோடியான ஹவ்வாவையும் பக்கத்தில் இதே மாதிரி ஒரு மண்ணில் செஞ்சு அப்படியே வச்சு படைச்சிருக்கலாமல்ல, 2 பேர்த்துக்கு உயிர் கொடுத்துருக்கலாமல்ல. இவருக்கு உயிர் கொடுத்துட்டு
இவருடைய விழா பகுதியில் இருந்து, இவருடைய இதயத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஈரமான பகுதியில் இருந்து ஹவ்வாவை படைத்து நிறுத்தி விடுகிறான். இது உங்கள் மனைவி. என்ன அர்த்தம் தெரியுமா? இங்கிருந்து படைத்ததுனால ஈரப்பகுதியில் இருந்தும் விழா எலும்பிலிருந்தும் வருவதால் பெண் எப்போதும் மென்மையாகத்தான் இருப்பாள். இவர் கல் மண்ணில் எல்லாம் சேர்ந்து களைச்சி களிமண்ணில் வந்ததுனால இவர் ஹார்டாக தான் இருப்பார். யார்? ஆம்பளை ஹார்டாக தான் இருப்பார். ஆதம் அல்ல, ஆதமுடைய மக்கள் எல்லாம். பெண் ஹவ்வாவல்ல, ஹவ்வாவின் தோன்றல்கள் எல்லாமே அவங்க சாஃப்டாக தான் இருப்பாங்க. எதுக்கு தெரியுமா? வெளி விவகாரங்களை கவனிக்கிற இவனை மண்ணில் தான் படைக்கணும், கல் மண்ணெல்லாம் குடைச்சி. காரணம், இவனுக்கு ஒரு ஹார்ட்னஸ் தேவை, அந்த அம்மாவுக்கு சாஃப்ட்னஸ் தேவை. காரணம் என்ன தெரியுமா? அவள் வீட்டில் இருக்க வேண்டும், அவள் குழந்தையை பார்க்க வேண்டும், அவள் பெரியவளை பார்க்க வேண்டும், நோயாளிகளை பார்க்க வேண்டும். இது அவங்களுக்கு மட்டும்தான் வரும். நாம் சொல்கிறோமல்ல அடிக்கடி, சில பேர் தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன தெரியுமா? கோணலான விழா எலும்பிலிருந்து படைத்தான், அதனால் அவங்க புத்தியே கோணையாக இருக்குன்னு. கரெக்டாக தான் படைச்சிருக்கான். அந்த கோணல் அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு, அந்த கோணல் அவர்களுக்கு நிறைவு, மைனஸ் அல்ல. அந்த கோணலுக்கு பெயர் தான் மென்மை, அந்த கோணலுக்கு பெயர் தான் தாய்மை, அந்த கோணலுக்கு பெயர் தான் ஒரு வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும், குடும்ப நிர்வாகத்தை அவங்க பார்க்குற, அவங்க மிஸ் ஆகிற இடத்துல தான் நமக்கு தெரியும். ஒரு தாய் இல்லாத வீட்டில் யோசிச்சு பாருங்கள். நம்ம ஒரு 3-4 வயசு பிள்ளை, என்னோடய டை எங்கே, என்னோடய ஷூ எங்கே, என்னோட இது எங்கே, என்னுடைய பென்சில் எங்கே, ஒவ்வொன்றும் 1008 கேள்வி. அவங்க அத்தா பதில் சொல்லவே முடியாது வாப்பானால். ஆனால் இதுக்கெல்லாம் நேர் மாற்றம். வீட்டில் அம்மா இருந்துட்டு, அம்மா எங்கே முடிஞ்சு, எல்லா கேள்விக்கான பதில் அதில் முடிஞ்சு. இந்த அம்மா இங்கே இருக்க வந்துடும். நம்மள்ட்ட எந்த கேள்வியும் இல்லை. 100 கேள்விக்கு பதில் என்ன தெரியுமா? அம்மா இருக்காங்கிறது தான். அம்மா எங்கன்னு கேட்டுருச்சுன்னா அதுக்குள்ளே உங்கள்கிட்ட பின்னாடி கேட்க இருந்த 100 கேள்வி அவுட்டு. ஒரு தாய் தான். நான் இன்னும் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னு நினைக்கிறேன். கான்வென்ட் ஸ்கூலில் பூரா டீச்சர்ஸ் தான், குழந்தைங்க ஸ்கூலில் பூரா வாத்தியார்களை போடுறதில்லை. ஏன்னா குழந்தைகளை கையாளுறதுக்கு ஆம்பளைகளுக்கு தெரியாது. இவன் தூக்குறப்பவே காதை பிடிச்சி இப்படி தூக்குவான் நம்மால். ஏன்னா இது களிமண்ணில் படித்தது, இது அப்படி தான் வரும். அவங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் வேணா ஸ்கூலில் எல்லா டீச்சரையும் எடுத்துகிட்டு வாத்தியாரை போடுங்க, குழந்தை ஸ்கூலுக்கே போகாது. குழந்தையை கையாளுவது ஒரு கலை. ரப்பு ஆட்டோமேட்டிக்காக தாய்மைக்குள் அதை வைத்து விட்டான். அவங்க இதுக்கெல்லாம் கோர்ஸ் படிக்கணும்னு அவசியம் இல்லை. பெண்ணாக பிறந்தால் அந்த விழா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டது ஒட்டிக்கொள்ளும். பெண்ணாக இருந்தாவே போதும். உலகம் பூரா இருக்கிற ஆஸ்பத்திரிகளில் பூரா பேஷண்ட்டை பார்த்துக்கிறதுக்கு நர்ஸு தான், கம்பவுண்டர் கிடையாது. நம்ம ஊரில் கம்பவுண்டரும்பாங்க, ஆஸ்பத்திரிகளில் ஒரு 2 கம்பவுண்டர் போட்டிருப்பாங்க. இந்த முட்டி உடஞ்சா, ஏதாவது கால் கட்டு கை கட்டு ரொம்ப ஹார்டாக பண்ண வேண்டிய அந்த செக்ஷனில் மட்டும் நம்ம ஆள் இருப்பார். யார்? ஆம்பளை 2 பேர். பேஷண்ட்டை பார்த்துக்கிற இடத்துல பூரா நர்ஸ் தான். நீங்கள் எல்லா நர்ஸையும் தூக்கிட்டு பூராமே கம்பவுண்டரை போட்டிங்கன்னா நம்ம நிறைய பேர் டிஸ்சார்ஜே ஆக மாட்டோம். இன்னாடி இன்னாடி பின்னாடி வழியில் ஆம்புலன்ஸில் கொண்டு போயிடுவானுங்க. மவுத் ஆகிட்டா பின்னாடி வழி, சிகிச்சை நல்லானா தான் முன்னாடி வழி. நர்ஸ் அவங்க தான், குழந்தைகளுக்கு டீச்சர் அவங்க தான். பேஷண்ட்டை யார் பார்ப்பாமிங்கிற? யார் பார்க்குறா? பேஷண்ட்டுகளை பார்ப்பது பெண்கள். இந்த காலத்தில் தான் எல்லாம் அட்வான்ஸ் ஆகிருச்சு மருத்துவமெல்லாம். நம்ம வீடுகளில் எல்லாம் பார்த்துருப்போம். ஊர்களில் வாதம் வரும் அந்த காலத்தில். இன்றைக்கி வாதம் ஓரளவு ரெக்யூர் பண்ணிடுறாங்க சீக்கிரமாக. முதல்லலாம் வாதம் வந்தால் ஒன்றும் நடக்காது, அப்படியே படுத்து கிடப்பாங்க பாவம். 5 வருஷம் 6 வருஷம் படுத்து கிடந்து ரூகு போகிற வரையும் அப்படியே பெட் ரிட்டன், எல்லாமே பெட்டில் தான். யார் பார்த்தா? நம் வீட்டு தாய்மார்கள். அந்த பொறுமை ஆம்பளைகிட்ட கிடையாது. ரப்பு படைக்கிறப்பவே நேர்த்தியாக வச்சுருக்கான். நான் சொல்ல வர்றது, நமது கலாச்சாரத்தின் அடி வேர் அல்லாஹ் ரசூல் அமைச்சது. நீ இன்றைக்கி கொண்டு வந்து பொம்பளைகளை வெளியே விடு, இப்படி பண்ணு அப்படி பண்ணு தாட் பூட்டுங்கிற ஷரியத்து எதையும் ஆழமான புரிதலோடும் அர்த்தத்தோடும் செய்திருக்கிறது. நான் அதை தான் சொல்ல வர்றேன். நீ நினைக்கிற மாதிரி கலாச்சாரத்தை மாற்றக்கூடாது, மாற்ற முடியாது. ரப்பு ஒரு பெண்ணுக்குள்ளே இவ்வளவையும் உள்ளே வச்சுருக்கான்.
5 வருஷம் 10 வருஷம் ஒரு சில பேர்த்தையெல்லாம் கட்டலில் வச்சு பார்த்தவங்க நம்ம வீட்டு பொம்பளைங்க. எல்லா பணிவிடையும் செஞ்சு தொடச்சி விட்டு கழுவி விட்டு ஊட்டி விட்டு குடிக்க கொடுத்து எல்லாம் பார்த்தாங்களா இல்லையா? இது ஆம்பளையை 3 நாள் பார்ப்போம். நம்மளே கொண்டு போய் விட்டா ஒரு பேஷண்ட்டை அதிகபட்சமாக 3 நாள் பார்ப்போம். அதுக்கப்புறமெல்லாம் மாத்திரை திங்கலைன்னா அடி தான். நம்ம இயற்கை அந்த மாதிரி அதான் களிமண்லேருந்து தானே வந்திருக்கோம். அந்த ஹார்ட்னஸ் இருக்கும். சில பேர்லாம் ஒரு வாரம் வரையும் பார்ப்பாங்க. மெதுவாக தொழுவு வரப்போ சொல்லுவார், ஹஜ்ரத் துவா செய்யுங்க. பார் எதுக்குன்னு தெரியுதா? ஒரு வாரமாக அப்படியே இருக்கிறாங்க, ஒன்றும் முன்னேற்றமெல்லாம் இல்லை. மவுத்தாகிறதுக்குன்னு மட்டும் சொல்ல மாட்டார். அதை சொல்லாமல் எல்லாம் சொல்லுவார். என்னமோ அப்படியே படுத்திருக்காங்க, டாக்டர்கிட்டையும் காட்டிட்டோம், டாக்டர் வீட்டில் கொண்டு வையின்னாங்க, வச்சுருக்குறோம், துவா செய்யுங்க. இந்த துவாவுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நம்மளுக்கு இப்போ என்ன துவா செய்யறதுன்னு தெரியாது. போகிறதுக்கு துவா செய்யுங்கன்னு அர்த்தம். இந்த கொடுமை யாருக்கும் வரக்கூடாது. கூட இருக்கிறவனே எப்போ போவேன்னு எதிர்பார்க்குறது. அதுலேயும் சில பேர்லாம் ஊரில் பார்த்துருக்கீங்களா? அவன் சென்னையில் இருப்பாங்க, எல்லாம் ஊருக்கு கிளம்பி போயிடுவான். போய் கிராமத்தில் ஊரில் நின்றுட்டுருப்பாங்க. ஒரு நாள் போகிற மாதிரி தெரில, கிளம்பலாமான்னா போனதுக்கப்புறம் போயிடுச்சுன்னா திரும்ப வரணும். சரி இருந்து போகுமான்னு பார்த்துறேன்னு எல்லா பையனும் துவா செஞ்சிட்ருப்பான் போகிறதுக்காக. எல்லாம் அங்கே ஹயாத்தை நீட்டி போட்டிருப்பான், அது க்ளீனாக தான் போயிட்டுருக்கும். ரூகம் அவ்வளோ சீக்கிரமெல்லாம் போகாது. நான் சொல்கிறது இந்த மாதிரி இன்பிட்வீனில் வந்து அஜர்த்திட்ட துவா செய்ய கேட்பாங்க. துவா செய்யுங்க. என்ன துவா செய்ய முடியும்? ஈசிஆரில் ஒரு அஜர்த்தை அப்படி தான் கூட்டிகிட்டு போய் சொந்தக்காரங்க பூரா வந்துட்டாங்க. 2-3 நாளாக உட்காந்துருக்குறோம், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. டாக்டர் 24 hours சொன்னார், ஆனால் 72 மணி நேரம் தாண்டி போயிட்டுருக்கு, நீங்கள் வந்து ஏதாவது அஜர்த்து போய் ஓதி விட்டு அதை எந்திரிச்சு உட்காந்துச்சு. அவர் என்னத்தை ஓதினாருன்னு தெரில. அன்பானவர்களை சொல்ல வர்றது, ரப்பு இந்த கூரையெல்லாம் அமைத்திருக்கிறான். பேஷண்ட்டை பார்க்கிற பரிவு பெண்ணிடம், குழந்தையை பார்க்கிற கனிவு பெண்ணிடம், பெரியவர்களை பராமரிக்கிற அந்த இரக்கம் பெண்ணிடம். இது எதுவுமே ஆம்பளைகள்கிட்ட இல்லை. இன்னைக்கு இவன் உலகத்தினுடைய கலாச்சாரத்தை மாற்றணும்னு நினைக்கிறான். அந்த மாற்றத்தில் என்ன செய்யறான்னா, பெண்களை வெளியில் கொண்டு வா, உன்னுடைய குழந்தைகளை இப்படி கொண்டு வா, ஏன் இப்படியெல்லாம் கண்ட்ரோலில் வச்சுருக்க, ஏன் இப்படியெல்லாம் கட்டுப்பாட்டில் வச்சுருக்க. ஷரியத்து எந்த நாகரிகத்தை சொன்னதோ, நாம் ஒரு 14 நூற்றாண்டுகளாக எந்த நாகரிகத்தை பின்பற்றி வருகிறோமோ அதுதான் உயர்ந்தது. அதான் நான் சொல்கிறேன், நமது கலாச்சாரத்தை விட்டு விடுவது என்பது இராணுவ படையெடுப்பை விட ஆபத்தானது. முஸ்லிம் சமுதாயத்தை குண்டுமலை பொழிந்து அழிப்பதை விடவும் கடுமையானது என்ன தெரியுமா? அதோட கல்ச்சரை மாற்றுறது. உலகத்தில் எந்த மூலையில் வாழ்ந்தாலும் நமது மார்க்கத்துக்கு, நம்ம குடும்பத்துக்கு, நம்ம பாரம்பரியத்துக்கு, நம்ம மரபுகளுக்கு, இதுக்கெல்லாம் ஒரு வரலாறு இருக்கிறது. அதை தாண்டி நடக்கக்கூடாது. அந்த கலாச்சார மாற்றத்திற்கு ஒருபோதும் போய்விடக்கூடாது என்பது தான் ரொம்ப முக்கியமான செய்தி. இன்றைக்கி நடைபெறக்கூடிய சர்வதேச அளவில் நிறைய இது சம்பந்தமாக சொன்னால் ப்ராக்டிக்கலாக சொல்லிகிட்டே போகலாம், நீண்ட உரையாற்றுகிற சூழல் இல்லை. என்பானவர்களே, காலை விமானத்திற்கு போக வேண்டிய சூழ்நிலையில் நான் கொஞ்ச நேரம் மட்டும் பேசுகிறதுக்காக வந்திருக்கேன். இன்றைக்கி உள்ள சூழ்நிலையை பொறுத்தவரை, இன்றைக்கி உள்ள இந்த மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தையில் இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த கலாச்சார மாற்றம் ரொம்ப ஆகவே ஆகாத ஒன்று. முஸ்லிம் சமுதாயம் தனது கலாச்சாரத்தை ஒரு காலத்திலையும் விட்டுவிடக்கூடாது. எத்தனை சஹாபிகள், நல்லோர்கள், நாதாக்கள், வலிமார்களுடைய வரலாறுகள் என்ன தெரியுமா? என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் எங்களுடைய கொள்கையை, எங்களுடைய அடிப்படையை விட்டுற மாட்டோம். கண்ணியம் என்பது மார்க்கத்தில் தான், வேறு இடத்துல எல்லாம் இல்லை. ஒட்டு போட்ட துணியோடு கிழிந்த ஆடையோடு பைத்துல் முகத்தஸில் நுழைய போகிற உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க இல்லையா, அஅஸ்ஸன அல்லாஹு பில் இஸ்லாம், அல்லாஹ் இஸ்லாம் என்ற ஒன்றில் தான் நம்மை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். ஃபமஹ்மா நத்லுபுல் இஸ்ஸ பிகைரி மா அஅஸ்ஸன அல்லாஹ், எப்போ நாம் அல்லாஹ்விடத்தில் கண்ணியத்தை தேடாமல் வேறு வழிகளில் கண்ணியத்தை தேடுறோமோ அதல்லன் அல்லாஹ் நம்மை கேவலப்படுத்தி விடுவான். சொன்னது உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இஸ்லாம் என்பது தான் கண்ணியம்.
அல்லாஹ் கொடுத்த தீன் என்கிற கண்ணியத்தை விட்டுட்டு வேற வழியில் இப்படி போனால் கண்ணியம், அப்படி போனால் கண்ணியம் அப்படிங்கிற மாதிரி போனால் அதல்லனல்லா, அல்லாஹ் கேவலப்படுத்தி விடுவான் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்போ இதுவெல்லாம் இஸ்லாமிய கலாச்சாரம் என்பது ரொம்ப முக்கியமானது. கலாச்சார அடிப்படையில் கொஞ்சம் கூட நழுவாமல் ஒரு வாழ்க்கை முஸ்லிம்களுக்கு போக வேண்டும் என்றால், நான் ஆரம்பத்தில் சொன்னது தான், ஹைருல் ஹதியி ஹதியு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தில் ஆகச்சிறந்த வாழ்க்கை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை. இந்த கலாச்சாரத்து மாற்றம் அது இது எல்லாம் அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு கொண்டு வந்து இன்றைக்கி என்ன நடந்திருக்கு சொல்கிறதுக்கே வெக்கமாக இருக்கிறது. நீங்கள் எல்லாம் தெரிந்த செய்தி. உங்கள் ஊர் எங்கள் ஊர்னெல்லாம் இல்லாமல் எல்லா ஊர்லேயும் நாட்டில் இன்றைக்கி பரவலான செய்தி என்ன தெரியுமா? இந்த பொண்ணு அவங்க கூட போயிடுச்சு, அது அங்கே போயிடுச்சு, இது இப்படி ஓடி போயிடுச்சு, அது அப்படி போயிடுச்சு. அதாவது கேட்பதற்கு காது கூசுகிற அத்தனை செய்திகளும் இன்றைக்கி நடக்குது. இந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸுன்னு இருக்கு இல்லையா, ட்ரெஸரர் ஆஃபீஸுன்னு சொல்லுவாங்கள்ல ஊரில், அதில் வந்து கலப்பு திருமணமாக இருந்தால் வேறு பையன் முஸ்லீம் பொண்ணு அல்லது முஸ்லீம் பையன் வேறு பையன் இந்த மாதிரி இருந்தால் ஒரு 15 அல்லது 21 நாளைக்கு முன்னாடி அந்த போர்டில் ஒட்டுவாங்க. இந்த மாதிரி இவங்களுக்கும் கல்யாணம், ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்தால் ரிஜிஸ்டரை கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அது அங்கேயே தொங்கும் ஒரு 15 நாள் 21 நாள். யாராவது பேரண்ட்ஸோ அவங்களோ இவங்களோ அப்ஜெக்ஷன் பண்ணி போய் பதிவு செய்கிறதுனா செய்யலாம், அப்படி தொங்க விடுவாங்க. வருஷத்தில் 1, 2, 3 இப்படியெல்லாம் தொங்க விட்டுட்டு இருந்த ஒரு காலம் போய் 100 கணக்கில் தொங்குது. இப்போ 100 கணக்கில். கடந்த நவம்பர் மாதம் 210 ஜோடி. அல்லாஹு அக்பர். பையன் முஸ்லீம், பொண்ணு முஸ்லீம் அல்ல, அல்லது பொண்ணு முஸ்லீம் பையன் முஸ்லீம் இல்லை. 1 மந்த்து நவம்பரில் 210 லிஸ்ட்டு தொங்குதுன்னா நாம் எங்கே இருக்கோன்னு புரியுதா? கலாச்சார மாற்றத்தை, இஸ்லாமிய அடையாளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தொலைக்கிற போது இந்த அவமானங்களை சந்திக்கிறோம். முதல்ல எல்லாம் ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு பத்திரிக்கை போடுவாங்க. அந்த பக்கம் வேறு பையனோட பேரும் இந்த பக்கம் பாத்திமா அப்படின்னு போடுவாங்க. நம்ம பூரா ஊன்னு அடிச்சுக்கிட்டு வாயாளி வயிற்றுலையும் என்ன இப்படி இருக்குது, மாப்பிள்ளை பேர் பக்கம் பார்த்தியா, அந்த பையன் பேர், இங்கே பாரு முஸ்லீம் பொண்ணு அப்படின்னு எல்லாம் பேசுவாங்க. இப்போல்லாம் வார எக்கச்சக்கமாக பத்திரிக்கை வருது. மண்டபத்திலே நிற்கிறாங்க. பொண்ணை மாப்பிள்ளையும் நிற்க வச்சு, மாப்பிள்ளையும் அந்த சைடு பூரா வேறு குரூப் நிற்கிது, அந்த சைடு பூரா புர்கா தாடியாவெல்லாம் நிற்கிது. இவங்கெல்லாம் நின்று கல்யாணம் பண்ணுறாங்க. இப்படிக்கு தங்கள் அன்புள்ள அப்படிங்கிறதுல இந்த பக்கம் வேறு 2 பேர் போடுறாங்க. அப்பன்னமே அழைக்கும்னு போட்டு அப்துல் காதர் ஆயிஷாவும் போடுறாங்க. நிறைய நடக்கிறது. மதமாற்ற திருமணங்கள், மதமாற்றங்கள், ஓடிப்போகுதல் உச்சகட்டத்துக்கு போயிருக்கு. இது நான் இது எல்லாமே என்ன சொல்ல வருகிறேன், இஸ்லாமிய அடையாளத்தையோ இஸ்லாமிய நாகரிகத்தையோ இஸ்லாமிய கலாச்சாரத்தையோ உலகத்தின் எந்த மூலையில் வாழ்ந்தாலும் நாம் தொலைத்துவிடக்கூடாது என்பது தான் மிக முக்கியமான சாரம். குறிப்பாக அன்பானவர்களே, புனித ரமதான் விடைபெறுகிற நேரம் ஒரு செய்தியை சொல்லி நிறைவுபடுத்துகிறேன். ரமதானில் பள்ளிகளோடும் மார்க்கத்தோடும் தொடர்பில் இருந்த நாம் சீசனுக்காக ரப்பை நெருங்குகிற ஆட்களாக இல்லாமல் நிரந்தரமாய் ரப்பை நெருங்குகிற ஆட்களாக இருக்க வேண்டும். காலமெல்லாம் தொழுகையும் காலமெல்லாம் தீனும் வேண்டும். துவா செய்வோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில் விசேஷ காலங்கள் மட்டுமல்லாமல் எல்லா காலத்திலேயும் ரப்போடு சார்ந்திருக்கக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு தருவானாக. நம்மையும் நம் குடும்பத்தையும் மாறி வரும் கால சிதைவுகளிலே இருந்து அல்லாஹு பாதுகாப்பானாக. நாமும் நம்முடைய குடும்பம், நம்முடைய பேரன் பேத்திகள் எல்லாம் எவ்வளவு வருஷங்கள் வாழ்ந்தாலும் வாழுகிற காலம் வரைக்கும் இஸ்லாமிய உணர்வோடு ஈமானிய நெஞ்சுரத்தோடு நம்முடைய முன்னோர்களும் பெரியவர்களும் காட்டிய பாதையிலேயே வாழ்ந்து நடப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
கண்ணியத்திற்குரிய ஹசரத் பெருந்தகை அவர்களுக்கு ஜஸாக் அல்லாஹுல் ஹைரல் ஜஸா என நன்றியை தெரிவித்து, நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்து இவ்வளவு நேரமும் ஒரு அற்புதமான உரையை நிகழ்த்தி நமக்கு நல்ல ஒரு செய்தியை தந்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். எதை ஹசரத் அவர்கள் பேசினார்களோ, எதை கேட்டோமோ அதை நம் வாழ்வில் நெறியாக ஏற்று நல்லவன் செய்யக்கூடிய நல்லோர் கூடத்தில் வல்ல ரஹ்மான் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வருகை தந்து சிறப்புரை நிகழ்த்திய ஹசரத் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நீண்ட ஆயுளை தந்து, நோய் நொடியில்லா வாழ்வை தந்து, குறைவில்லா செல்வத்தை தந்து, இன்னும் பல ஆண்டுகள் பல நாடுகள் அல்லாஹு தஆலா அவர்கள் நல்ல நசீகத்தை செய்ய வேண்டும், பல பேர்களுக்கு வழிகாட்டியாக அல்லாஹ் அவர்களை நிஸ்பத்தாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று வல்ல ரஹ்மானிடத்தில் நாம் எல்லோரும் துஆ செய்வோம். வருகின்றிருக்கக்கூடிய நாம் அத்தனை பேருடைய பாவங்களையும் மன்னித்து நமக்கு நீண்ட ஆயுளையும் நோய் நொடியில்லா வாழ்வையும் தந்து, வாழும் காலமெல்லாம் தௌஹீதே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவோடு வாழச் செய்து, அதன்படி மனதை செய்து நம் மன்னரை வாழ்வையும் மகசர் வாழ்வையும் மனமுள்ள வாழ்வாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அருமையான சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய தாயகத்திலிருந்து வருகின்றிருக்கக்கூடிய முகமது அபூபக்கர் ஹசரத் அவர்கள் தினந்தோறும் உரை நிகழ்த்துகிறார்கள். இன்றைக்கு அபுதாபி மௌலித் கமிட்டியுடைய சார்பில் வருகின்ற ஐமான் கமிட்டியுடைய சார்பில் வருகின்ற ஹசரத் அவர்களை நாம் இன்றைக்கு அழைக்க வேண்டும் என்று எல்லோரும் அவளோடு சொன்னார்கள். அதன் அடிப்படையில் அழைத்தோம். நாளையும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் தொடர்ந்து வருகை தந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதிலும் குறிப்பாக நாளைய தினம் கேள்வி பதில் நிகழ்ச்சி இருக்கிறது, பரிசளிப்பு விழா இருக்கிறது. அதிலும் நீங்கள் அத்தனை பேர்களும் கலந்து சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டு, ஹசரத் அவர்களுக்கு முசாபா செய்யக்கூடியவர்கள் வரிசையாக வந்து முசாபா செய்யுங்கள். காரணம் என்று சொன்னால் அவர்கள் அபுதாபிக்கு போய் அபுதாபியிலிருந்து நாளை காலை பயணமாக இருக்கிறார்கள். வருகை தந்த உங்கள் அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹு தஆலா எல்லா நலவளங்களையும் தந்து வாழ்வாங்க வாழச் செய்வானாக. இன்றைக்கு தேநீரும் தண்ணீரும் வழங்கிக்கக்கூடிய அந்த சகோதரர்களுக்கும், ஒவ்வொரு நாளும் தேநீராகவும் தண்ணீராகவும் சுவிட்டாகவும் தந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சகோதரர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினர்களுக்கும், முறையான ஜக்காத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று தேர்ந்தெடுத்து கொடுத்த அவர்களுக்கும், சதக்காக்களை வழங்கியவர்களுக்கும், ஹசரத்துக்கு உதவி செய்ய அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹு தஆலா வாழ்வாங்கு வாழச் செய்து எல்லா நலவளங்களையும் தந்து, ஹஜ்ஜ பைத்துல் ஹரம் ஜியாரத் நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. தந்த சந்ததியையும் தரப்புற சந்ததியும் தீனுக்கும் துனியாவுக்கும் உகந்த குழந்தைகளாக ஆக்கி அருள் புரிந்து எல்லா ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி கிருபை செய்வானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் பக்கரல் ஸாகிரூனல் அப்ரார். ஸல்லி அலா சய்யிதினா முஹாஜிரின் வல் அன்சார். ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் தஸ்லீமன் கதீரா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வருகை தந்த ஹஜரத் பிறந்தகை அவர்களை கௌரவிக்கும் விதமாக எங்களுடைய அபு தாஹிர் ஃபைசி காக்கா அவர்களும் ஹஜரத் ஐனுதீன் காதிரி ஹஜரத் அவர்களும் பொன்னாடை ஒருத்தி கௌரவிப்பார்கள். ஒரு நிமிஷம் போதுங்க. நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே ரிசாலத் யா ரசூலல்லாஹ்.